இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிக்கி டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 11ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கும் அவரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். அவர்களிடம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் வரிசையாக சிறையில் தள்ளப்படுவர் என கெஜ்ரிவால் கூறி வருகிறார். அவரிடம் பேசிய தலைவர்களில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் ஒருவர். இருவரும் போனில் நீண்ட நேரம் பேசியுள்ளனர். கெஜ்ரிவாலிடம் ஸ்டாலின் பேசியது குறித்து அறிவாலய வட்டாரங்கள் கூறியதாவது: கெஜ்ரிவால் அவர்களே, உங்களின் உறுதியான சட்ட போராட்டத்தை கண்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் அதிர்ந்துள்ளனர். தேர்தல் துவக்கத்தில் பாரதிய ஜனதா பக்கம் ஆதரவு இருப்பது போன்ற சூழல் காணப்பட்டது. அடுத்தடுத்த கட்டங்களில் நிலைமை மாறியுள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது என்றே பலரும் சொல்கின்றனர். துவக்கத்தில் இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது ராகுலுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையேதான் போட்டி என்று கூறி வருகிறார். அம்பானி அதானிக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் மோடி அவர்கள் குறித்து ராகுல் ஏன் பேசவில்லை என்று தன் பதற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா தலைவர்கள் இப்படி மாறி மாறி பேசுவது அவர்கள் தோல்வி பயத்தில் இருப்பதையே காட்டுகிறது. அமலாக்கத்துறை மூலம் நீங்கள் உட்பட பல தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததால் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் டெல்லிக்கு வரவழைத்து பிரம்மாண்ட தேர்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என்ற என் யோசனை ஏற்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் களமிறங்கிய போதுதான் அமலாக்கத்துறை உங்களை கைது செய்தது. அதனால் கூட்ட ஏற்பாடும் கைவிடப்பட்டது. இப்போது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எழுச்சியான சூழல் இருப்பதால் கடைசி கட்ட லோக்சபா தேர்தலுக்கு முன் டெல்லியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். அதற்கு நீங்களே முயற்சி எடுக்க வேண்டும். முடிந்தால் வேறு சில மாநிலங்களுக்கும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லுங்கள். அது நம் கூட்டணிக்கு பலமாக இருக்கும் என்றும் கெஜ்ரிவாலிடம் ஸ்டாலின் கூறியுள்ளார். பதில் பேசிய கெஜ்ரிவால், எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் அனைவருக்கும் அமலாக்கத்துறை மூலம் நெருக்கடிகள் வரும் என்பதால் தான் இந்தியா கூட்டணியை பலமானதாக்க வேண்டும் என்றேன். ஆனால் எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கும் ஒரு சில தலைவர்கள் என்னையே எதிரியாக பார்த்தனர். அதன் விளைவையே எல்லாரும் அனுபவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்களில் சிலரே டில்லி, பஞ்சாபை கடந்து ஆம் ஆத்மி வளர்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றனர். அந்த நினைப்பை விட்டுவிட்டு ஒவ்வொருவரையும் காப்பாற்றிக் கொள்ளவாவது ஒன்றுபட வேண்டும். இதை நீங்கள் எல்லாரிடமும் எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் மீது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலருக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அதனால் டெல்லி பொதுக்கூட்டத்துக்கு நீங்களே முயற்சியிடுங்கள். அனைத்து ஒத்துழைப்பையும் தருகிறேன் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கான அடுத்த கட்ட பணிகளை ஸ்டாலின் துவக்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது.